நாட்டுக்கோழிக்கான சிறப்பு தீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. என்ன சிறப்பாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்கள் மூலயமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிறுதானியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், கம்பு, சிவப்பு சோளம், கடல் கிழிஞ்சல், கருவாட்டுத்தூள், மினரல் மிக்சரு, இந்த மாதிரியான ஒரு மூலப்பொருட்கள் போட்டு நம்ம வந்து கலப்பு தீவனம் நாட்டுக்கோழிக்கான சிறப்பு தீவனம் அனுப்பிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக மூட்டை அனுப்பிக்கிட்டு இருக்கோம், நல்லபடியாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். என் பேர் சிலம்பரசன் தங்கவேலுங்க. நம்ம வந்து அரியலூர் மாவட்டங்க. அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ உண்ணாமலை கால்நடை தீவனத்தில் நம்ம நாட்டுக்கோழிக்கான சிறப்பு தீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. தீவனத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா மாடு வச்சிருக்கவங்க, ஆடு வச்சிருக்கவங்க, கோழி வச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவான இது பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீடுங்கிறதா இருக்கும். ஏன்னா ஒரு 10 கேட்டகரி பீப்புள் இருக்காங்க அப்படின்னா 10 பேரில் ஒரு 5 பேர் கம்பெனி ஃபீட் போடுவாங்க. மீதி 5 பேர் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு மொத்தமாக ஒரு பொருளை வாங்கி அரைச்சி நம்ம வந்து மேனுஃபேக்சர் சொந்தமாக போடுவாங்கிற வழியில் இருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடைக்கும், ஒரு இடத்துல கிடைக்காம இருக்கும். ஸோ நம்ம ஏன் இந்த ஒரு மொத்தமாக கலெக்ஷன் பண்ணி ஒரு இயற்கையான பொருளை கலெக்ஷன் பண்ணி நம்ம தீவனமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட வந்து பார்த்தீங்கன்னா நீடு வந்து அதிகமாக இருக்குது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இயற்கையான பொருளாக தேடுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஏன் அந்த தானியங்களை வச்சு நம்ம நாட்டுக்கோழி தீவனம் பண்ணக்கூடாது அப்படி ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சதாங்க. ஸோ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி வாங்குறாங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா சந்தோஷமாக போகுதுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து குருணையாக தான் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வந்து 25 நாள் குஞ்சிலையும் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஒரு 24 நாள் குஞ்சிலையும் கோழி சாப்பிட ஆரம்பிச்சிடும். மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம கோழி சாப்பிட்ற அந்த கிறிஸ்டல் பதத்தை தான் வெட்டி கொடுக்குறோம். ஐ மீன் இப்போ சோளமாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் பார்த்து சிவப்பு சோளமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கோழி சாப்பிட்ற பதத்துக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அரைச்சி குருணை பேஸில் கொடுக்குறேங்க. தீவனத்தை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்டேஜுங்க எதுவுமே ஆகாதுங்க. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன கோழியில் பெரிய கோழியில் நம்ம பொறுக்கி சாப்பிட்ருங்க. ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா மூலப்பொருளும் பார்த்தீங்கன்னா கிரேடு 1 தாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தான் போடுறோம். இப்போ நம்ம தீவனத்துக்காகவோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி போடலாம், தேர்ட் குவாலிட்டி போடலாம் அப்படின்னு கிடையாமல் நம்ம வந்து விவசாயிகள் டைரெக்டாக வாங்கிட்டு வந்து அதை 1க்கு 2 ஃபில்டர் பண்ணி தான் போடுறோம். எல்லா பிரீடுமே சாப்பிடுங்க. இதில் வந்து சிறுவடை, பெருவடை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கு வளர்க்குறவங்க, இந்த கறிக்கு வளர்க்குறவங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாத்து, வான்கோழி, இந்த விளையாட்டு சேவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீடு சாப்பிடுங்க. அந்தளவு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஆர்கானிக் மெத்தட்லாம் கொடுக்குறோம். ஸோ அந்த இதில் வந்து மண் இருக்கிறது, டஸ்ட் இருக்கிறது, அந்த செகண்ட் குவாலிட்டி அந்த வண்டு பூச்சி அடிச்சதுமே இருக்காதுங்க. தானியங்கள் பார்த்தீங்கன்னா முழு தானியமாகவே இருக்கும். கிரேடு 1 தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு பேக்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை கேஜிலேருந்து கொடுத்துட்ருக்கீங்க? ஆனால் இந்த பேக் பார்த்தீங்கன்னா இப்போ 45 கிலோ மூட்டைங்க. ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 45 கிலோ மூட்டை நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா இடத்துலையும் மூட்டை போயிட்டு இருக்குங்க. ஸோ இன்னையோட இது ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1350க்கு அனுப்பிட்டு இருக்குங்க. ஏன் இது ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தானியங்கள் விலை ஏறும் இறங்குங்க. இன்றைக்கி ஒரு தானியம் ஒரு பொருள் 20 ரூபா விற்கிது அப்படின்னா நாளைக்கு 19 ரூபாயும் வரும், அடுத்த நாள் 20 ரூபாயும் போகுங்க. அப்படிங்கிறனால இன்றைக்கி ரேட்டு 1350க்கு போயிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ மினிமமாக இப்போ ஒருத்தங்க ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை கிலோலேருந்து ஆர்டர் பண்ணலாம்? ஆனால் நம்மள்ட்ட ஒரு மூட்டை கேட்டாலும் பார்சல் அனுப்பலாங்க. தமிழ்நாட்டில் எந்த மூலையிலேருந்து எனக்கு ஒரு மூட்டை வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டேரெக்டாக நம்ம பார்சல் ரெகுலர் பார்சலில் மூட்டை அனுப்பிடலாங்க. பேக் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி மூட்டை அனுப்பி விட்ருவோம். அவங்க டிரான்ஸ்போர்ட்டில் ஐ மீன் பார்சல் ரெகுலர் பார்சலில் மூட்டை வாடகை கட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ ரெகுலர் பார்சல் வாடகை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டவுட் வரும், 300 வருமா 400 வருமா டவுட் வரும். ஒரு பேக்குக்கு ஒரு 120 to 130 ரூபா அந்த ரேஞ்சு நம்ம போடுவாங்க. ஆனால் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிடுறோம்னா, ஏன்னா சாக்கு இது திக்னஸ் சாக்கு தான். அப்படிலாம் டபுள் லேயர் போட்டு நம்ம டபுள் பேக்கிங் போட்டு அனுப்புவோம். கஸ்டமருக்கு போகும்போது மூட்டை டேமேஜ் இல்லாமல் ப்ராப்பராக போகாமல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூட்டை போயிடுச்சுன்னா அதை விட விட்டுற மாட்டாங்க. மூட்டை கஸ்டமர் கைக்கு போயிடுச்சுங்களா, மூட்டை எடுத்துட்டாங்களா, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ்லையோ இல்லை கால் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிட்டு கேட்டுகிட்டே தான் இருப்போம். சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்களே கால் பண்ணி கூட சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நல்லா இருக்குது, வாங்கிட்டோம், ரிசல்ட் ஓகேங்க அப்படின்ட்டு மற்றவங்களையும் ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நண்பர்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா இந்த இப்போ நாட்டுக்கோழி தீவனம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஃபீடு தெரிஞ்ச அளவுக்கு இதுமாரி நம்ம வந்து ஒரு ஆர்கானிக் மெத்தடில் ஒரு நேச்சுரலாக பண்ணுறது யாருக்கு வெளியே தெரியலைங்க. சரிங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து வெளியே தெரியறதுக்கான விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அதிகபட்சம் எத்தனை மூட்டைகள் வரைக்கும் அனுப்ப முடியும் நம்மளால? ஆனால் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா மூட்டை ஒரு மூட்டையும் அனுப்பலாம், 10 மூட்டையும் அனுப்பலாம், 1000 மூட்டைகள் நம்ம பேக் பண்ணி அனுப்பலாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி வைஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாங்க. நம்மள்ட்ட வந்து எல்லா நாளுமே தீவனம் கிடைக்கும். 365 நாள் நம்ம தீவனம் அனுப்புகிறோம். ஒட்டுமொத்தமாக கலப்பு தீவனமாக கொடுத்துட்ருக்கீங்க. சில பேர் வந்து தனிப்பட்ட முறையில் சில தானியங்கள் மட்டும் கேட்பாங்க. கண்டிப்பாங்க. ஸோ எனக்கு வந்து மக்காச்சோளம் மட்டும் கொடுங்க, எனக்கு வந்து கருவாட்டுத்தூள் மட்டும் கொடுங்க, அந்த மாதிரி ஒருத்தங்க அவங்களுடைய தேவைக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அனுப்ப முடியுங்களா? கண்டிப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தானியங்கள் பண்ணதுக்கு ரொம்ப ரேராக ஆள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுவும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு கம்பு ஒரு மூட்டை வேணுங்க, நீங்கள் கேட்ட மாதிரி கருவாட்டுத்தூள் ஒரு மூட்டை வேணும், சோளம் ஒரு மூட்டை வேணும் கேட்டாலுமே அதுவும் நம்ம பேக் பண்ணி இதுமாதிரி நம்ம இதேமாதிரி பேக் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அது நம்மள்ட்ட போயிட்டு இருக்குங்க. அது பார்த்து அன்னன்னைக்கு ரேட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவோம். இப்போ இன்றைக்கி சோளத்தோட விலை இந்த விலைங்க, கம்போட விலை இந்த ரேட்டு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் போனால் போதும்,
நம்மளோட அப்டேட் எல்லாமே வந்துருங்க. நம்ம தீவனத்தோட வீடியோ ஃபோட்டோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக மெசேஜாக வந்துருங்க. நம்மளோட கஸ்டமர் நியர்பை பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 250 கஸ்டமர் மேலே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆன்லைன்லேயும் அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் நம்ம சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா வாங்க வந்துகிட்டு இருக்காங்க. வெளியே தெரிஞ்சு ஓகே இங்கே இந்த இடத்த ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த இடத்த ஒரு நேச்சுரல் தீவனம் இருக்குது அப்படின்ட்டு தேடி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சோசியல் மீடியால ஒரு பொருளை பார்க்குறோம், பார்த்த உடனே பணத்தையும் சில பேர் போடுறாங்க. சரி, எப்படி நம்பிக்கையா போடுறது அப்படிங்கிற பயம் சில பேருக்கு இருக்கும். கண்டிப்பா ஸோ எப்படி அவங்களுக்குலாம் நம்பிக்கையை கொடுக்கலாங்களா? கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னை வந்து முகம் தெரியாமல் எவ்வளோ பேர் எனக்கு பணம் போடுறாங்க சகோ, சரிங்களா? என்ன நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் பேரில் பணம் அனுப்பி நீங்கள் மூட்டை அனுப்பிடுங்க நம்பிக்கை அனுப்புகிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை நான் உடைக்காமல் பண்ணி கொடுத்தா போதுங்க. லாபங்கிறத தாண்டி நான் ப்ராப்பராக பண்ணி கொடுத்தோம்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு மூட்டை எடுக்கிற கஸ்டமர் தான், 100 மூட்டை எடுக்கிற கஸ்டமர் தான். நீங்கள் ஒரு மூட்டை கால் பண்ணுறோம் அதே ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்க போகிறோம். எனக்கு வந்து 10 மூட்டை வேணுங்க 20 மூட்டை வேணுங்கன்னு கேட்டாலும் அதே ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்தா இப்போ நம்ம ஐடியாவே. சரி, ஓகேங்க பிரதர். அதாவது நம்மளுடைய ஸ்ரீ உண்ணாமலை கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுக்குறீங்க, எந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க, அதில் என்னென்ன பொருட்கள் கலக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சகோ.